பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். அந்த நாள் முதல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. காஷ்மீர் ஒன்றர்ஃபுல் காஷ்மீர் ஏதாவது பாடிட்டு வேண்டியதான், ஒன்றும் கிடையாது. ஒரே எதிரி திமுகவை எதிர்க்கத்தானே அதிமுக தேவைப்படுது. ஒரே அரசியல் எதிரி தமிழ்நாட்டில் திமுக, டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. இதுதான் உனக்கு. அண்ணன் இனத்தை கொண்ட காங்கிரஸ்னு, அண்ணன் மதவாத கட்சி பிஜேபின்னு. திராவிட கட்சிகள் இல்லை என்றால் இந்திய கட்சிகளுக்கு இங்கே கதவு இல்லை. போகாத. திராவிட பன்னிகள் செத்துட்டால் உன்னிகளுக்கு என்ன வேலை? பன்னி உயிரோடு இருக்க வரை ரத்தம் இருக்கும், உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு இருக்கும். செத்து போச்சுன்னா போயிடுவான். அப்போ முதல்ல பன்னியை கொன்றுவோம், திராவிட பன்னியை கொன்றுவோம். பொண்ணும் வண்டி எடுக்காத, கூட்டம் கூடிடாத. ஏன் நானும் நீனு அடிச்சுக்கிட்டாதாண்டா ஓனாய் ரத்தம் குடிக்க முடியும். திராவிட ஓனாய் திராவிட பன்னி நக்கி சாப்பிட முடியும். நம்ம ரெண்டு பேரும் தேவரும் தேவேந்தரும் வன்னியரும் பறையனும் படையாச்சியும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ அந்த நாய் உள்ளே போகிற முடியும்? இருக்கார் ஓரத்தில் போனா போதுன்னு போட்டிருக்காண்டா, போட்டிருக்கான் இவன் படம். அதுக்கு பின்னாடி வந்த நம்ம முன்னவர்களை பாரு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் மிக வலிமையான ஒரு தலைவராக வந்தார், முடியல. திருப்பி அண்ணன் திருமாவளவனை பார்த்துக்க. அப்புறம் வந்த அண்ணன் வைகோ, அப்புறம் வந்த ஐயா விஜயகாந்த். எல்லாருமே வந்து வந்து மாற்றுன்னு வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும்போது நீ ஒரு அடிமை நாய், நான் ஒரு அடிமை நாய். இதில் என்ன இந்த இதில் உனக்குன்னு என்ன வச்சிருக்க சொல்லு. இதை சாதி மதத்துக்கு சண்டை போடுவேன், செத்தா புதைக்க சுடுகாடு இருக்குது. சில சாதிக்கு அதுவும் இல்லை, பல சாதிக்கு சுடுகாடே இல்லை. உனக்கு குடிக்க தண்ணி இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, சாப்பிட சோறு இல்லை. என்ன வச்சுருக்க நீ? நடக்க பாதை இல்லை. இப்போ தான் வெளிநாட்டிலேருந்து முதலீடே வருது, இனிமேல் தான் ஆக்கி பொங்க வச்சு சாப்பிடணும். என்னத்தையோ ஒன்று இருக்கிற நிலைமையில் சும்மா பெருமை பேசி, வீண் பெருமை பேசி, வெட்டி பெருமை பேசி, சாதி பெருமை மத பெருமை. சரி, சாதிச்சது ஒன்று சொல்லு. முன்னாடி நிற்கிறவன் வாழ்ந்துருப்பான், சாதிக்கு முன்னாடி நிற்கிறவன், மதத்துக்கு முன்னாடி நிற்கிறவன், மற்றவன் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நேத்தல்ல, நீண்ட கால வரலாறு அதான் சொல்லுது. வரலாறு தான் எல்லாற்றையும் நமக்கு படிப்பிக்குதுல்ல. கருத்து ஒரே கருத்து தான், அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை என்கிற ஒரே கருத்து தான். நம்ம வீண் பெருமைக்கு பேசிட்டு இருக்குல்ல, தமிழன் பெரிய இனம், நம்ம அதெல்லாம் உண்மையிலே நம்ம ஆக சிறந்த ஒரு இனத்தின் கூட்டம், அழிந்துட்டோம். இது காரணம் நம்மளுடைய பெருமை அறியாது தான். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எவ்வளவு வழி இருந்தால் இதை சொல்லியிருப்பார்னு பாரு. யானை தன்னுடைய வலிமை தெரியாமல் முட்டிக்கால் போட்டு குனிந்து முட்டிக்கால் போட்டு போவோன் வருவோனையெல்லாம் தன் முதுகில் தூக்கி சுமப்பது போல. எதுக்கு சுமக்குங்கிற? அதை பாகன் அரை மூடி தேங்காய் தருவான், இல்லை 2 வாழைப்பழம் தருவான், இது ஏதாவது தருவான், இல்லை ஒரு அரை முளை கரும்பு தருவான். இதற்காக தன்னுடைய வலிமை தெரியாமல் போவோன் வருவனையெல்லாம் முட்டிக்கால் போட்டு யானை தூக்கி சுமப்பது போல தமிழின மக்கள் போனவன் வந்தவனிடத்தெல்லாம் பதவி நாற்காலியை, அதிகார நாற்காலியை கொடுத்து விட்டு இந்த 1000 500 1/2 கிலோ 1/4 கிலோ அரிசிக்கு கையேந்து நிற்கிறான்டாங்கிறார். இது எப்படி வழி இருந்தால் சொல்லிப்பார் பாருங்க. நாம் அப்போ பிறக்கலை சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் அதே நிலைமையில் தான் நீ நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் தாத்தாவுக்கு மாலை போடுறோம். இப்போ அக்டோபர் 30 கூட திரண்டு போவோம். ஆனால் அவர் என்ன சொன்னார்னு ஏதாவது படித்திருக்கோமா? ஒன்றும் படிக்கல. உண்மையை சொல்கிறாங்கிறாரு, அதை உறக்க சொல்கிறா, உறுதியாக சொல், அதை இறுதி வரை சொல், நீ தாண்டா வீரங்கிறாரு. அதனால தான் அவர் பேரை நான் எவனுக்கும் பயப்படுறதில்லை, பேசிட்டே இருக்கிறது. நீ போடு, போடாமல் போ, நீ வா, வராமல் போ. உலகத்தில் ஒருத்தன் தயவு செய்து என்னை ப்ளீஸ் ஜெயிலில் போடுன்னு கேட்டால் யாரையாவது ஒருத்தனை பார்த்துருக்கியா? ஏன்? உள்ளத்தில் நேர்மையும் துணிவும் இருந்தால், தெளிவும் இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன செஞ்சு பாறேன் அப்படின்னு. அதில் நமக்கு ஒரே கருத்து தான். கண்ணுக்கு முன்னாடி ஒரு இனத்தை சாக கொடுத்த இனத்தின் மக்கள் போல நாம் இருக்கிறோமான்னு பார்க்கணும். கண்ணுக்கு முன்னாடி நிலத்தை பறிகொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்கிற எண்ணம், புரிதல் உங்களுக்கெல்லாம் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். ஏற்கனவே இந்த அதிகாரம் நமக்கானது இல்லை. தமிழ் பேரின மக்களுக்கான அதிகாரம் இல்லை. 9 அமைச்சர்களுக்கு மேலே தெலுங்கர்கள் இங்கே இருக்கிறார்.
இதை இன்னும் விஜயநகர பேரரசு தான் இங்கே நடந்து கொண்டிருக்குது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இன மக்களுக்கு 2 மாநிலங்கள், ஆந்திரா, தெலுங்கானா. அதில் இதுவும் ஒன்று. யாராவது ஒருவர் உன் தாய்மொழி சிதைந்து அழிந்து விட்டது, இது பேர் மட்டும்தான் தமிழ்நாடு என்று இருக்கிறது. அது அவனா ஒன்றும் வைக்கலை. நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் 75 நாள் பட்டினி கிடந்து செத்தார் இந்த பேரை வைக்க சொல்லி. அதுக்கப்புறம் வச்சாங்க. இந்தியா முழுமைக்குமே தமிழன் நாடு, இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் நாம் இழந்துட்டோம். இருக்கிறது ஒரு கையகலந்தான் இருக்குது, இதையும் விட்டுக்கிட்டு இருக்கோம், இழந்துக்கிட்டு இருக்கோம். நீ நன்கு உயர்ந்து பாரு. நீ முதலில் எங்கே இருந்து வெளியேறினா என்று பாரு. இவன் நுட்பமாக என்ன பண்ணா, உன்னை ஒரு வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினான். திராவிடர்கள் நுட்பமாக கவனிச்சுக்கினதை ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். திராவிடர்கள் இவர்கள் இறை மறுப்பு, கடவுள் மறுப்பு, வழிபடுதல் எல்லாம் ஒரு முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். கடவுளை மறுத்து கடவுள் இல்லை என்று பேசுவது அறிவு. அதை எப்படி வச்சான்? பகுத்தறிவுன்னு சொன்னான். பகுத்தறிவு. இது இப்படி எனக்கு தெரியும். 15 வருஷம் அதை பேசிக்கிட்டு இருந்தவங்கிற முறையில் ஊராக போய் 15 ஆண்டுகள் பேசினவன் நான். அதுக்கு பல வழக்குகள், கல்லறி, பாட்டில் ஏரியெல்லாம் இருக்குது, போத்தல் ஏரியெல்லாம் இருக்குது. அது வேறு. இது எப்போ உனக்கு தீர்மானம் தெளிவாக வந்துச்சுன்னா, அவரை சந்திக்கிற வரை அந்த கூட்டத்தில் நானும் ஒரு பண்ணி தான். அது ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. அது எப்படின்னா, கோயிலுக்குள்ள கடவுளை மறுப்பவன், அதாவது கடவுளை வணங்குவவன் காட்டுமிராண்டி, கடவுளை மறுப்பவன் புத்திசாலி, இப்படிலாம் சொல்லப்படுது. அதான் ஐயா பெரியார் அவர்களுடைய கோட்பாடு. இப்போ பகுத்தறிவு, கடவுளை மறுக்கிறது பகுத்தறிவு, கடவுள் இல்லைன்னு சொல்வது பெரிய அறிவு, பகுத்தறிவு. சரி, பள்ளிக்கூடத்துக்கே போகல இவர், இவர் படிக்கலை. இவர் ஒரு மரத்து நிழலில் உட்கார வச்சுருவோம். கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்றோம். போகிறவன்லாம் கடவுள் இல்லைங்கிறாரு, பெரிய அறிவாளின்னு பார்ப்பான் அவரை. பகுத்தறிவன் என்ன? இன்னது என்று தெளிந்து ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுக்கிற திறன், அதுதான் பகுத்தறிவு. உலகத்தில் பகுத்தறிவாளினா யாருன்னு கேள், நான் சொல்கிறேன். ஆடிப்பட்டம் தேடி விதைனால அவன் தான் பகுத்தறிவாதி, பட்டறிவாதி. மாங்காய் அதிகமாக காய்ச்சா விளைச்சல் மங்கிரும்டா, புளியங்காய் அதிகமாக காய்ச்சா விளைச்சல் பொங்கும்டான்னு கண்டறிந்தான் பாரு அவன். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னான் பாரு அவன். பெரிய விஞ்ஞானியார் கலப்பை கண்டுபிடிச்சவன். பெரிய விஞ்ஞானியார் தூண்டி முள் கண்டுபிடிச்சவன். கொக்கியா போட்டு இழுத்தா கூட மீன் வராதரா, அதுக்கு முன்ன ஒரு சின்ன நாக்கு மாதிரி வைக்கணும்டான்னு கண்டுபிடிக்கிறான் பாரு, அவன் தான் நுட்பமான விஞ்ஞானி. போட்டு குழப்பிக்க கூடாது. அறிவுக்கு இதுக்கும் இதுதான் அறிவு, இது பகுத்தறிவு, இப்படிலாம் பேசிட்டு கூடாது. இறை நம்பிக்கை கொண்டவர் தான் ஐயா அப்துல் கலாம். தொழுவார் 5 வேளை. அவர் அறிவாளியா இல்லையா? அவர் பகுத்தறிவாதியா இல்லையா? ஆல்வா எடிசன், ஆண்டவரே நல்ல காரியம் பண்ணீர்கள் அப்படின்னு. ஏன்? அதிக படைப்புகளை இந்த மண்ணிற்கு கண்டுபிடித்து கொடுத்தவன் அவன் தான். எரியிற மின் விளக்கு, மின்சாரம் எல்லாத்தையும் அவன் ஏன் தினம் ஜெபிக்கிறான்? அவன் வறுமையில் செய்தித்தாள் போடுவான், தொடர் வண்டியில். பயணச்சீட்டு எடுக்காமல் ஏறிட்டான்னா அந்த நடத்துனர் டிடிஆர் இருக்கார்ல, செவலை சேர்த்து அரைஞ்சிட்டார். காது அதோட கேட்காம போயிட்டுது. காது கேட்குறது. அதில் தான் இவ்வளோ படைச்சிருக்கு. அப்படி தினம் படுக்கும்போதும் எந்திரிக்கும் போதும் ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லிட்டு, வடக்கு சொல்லிட்டு, நன்றி சொல்லிட்டு படுக்கிறாரு. ஏன்? நல்ல வேலை ஒரு டிடிஆர் வழியாக ஒருத்தனை அனுப்பி என் காதை கெடுத்து விட்டேன், இல்லைன்னா அந்த சத்தத்தில் என்னால் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. எதுவுமே இந்த உலகத்தில் எனக்கு கேட்கல, அது நிம்மதியாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு. நான் இப்போ அதுக்கு இதுக்கும் போட்டு சம்மந்தப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. பெரிய மருத்துவ விஞ்ஞானம்லாம் சொல்லுவேன். அப்படி உலகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள், இவ்வளோ ஆண்டுகளாகிடுச்சு, இவ்வளவு அறிவியல் மருத்துவம். ஐயா மருத்துவர் இருக்காரு. சளிக்கு மாத்திரை இருக்கான்னு கேளு, சளிக்கு மருந்து இருக்கான்னு கேளு, அவர்கிட்ட கேளு. டெங்குக்கு இருக்க சொல்லு, ஏதாவது இருந்தால் நிலவேம்பு. கொரோனாவுக்கு கஷாயம், கபசுர குடிநீர். எங்கே போச்சு உங்கள் மருத்துவம்? தோசை மாவை புளிக்க வைக்குதா விஞ்ஞானம்? சொல்லு, எவ்வளவு சொல்லு. அப்பா கேட்குறாங்க, நம்ம அறிவியலை கூட்டிட்டு வாடா, தோசை மாவை புளிக்க வச்சு காட்டுறான்னு. ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. நீ தோசை மாவை நீ புளிக்க வைக்க முடியாது, பாலை தயிராக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், காளான்கள் தான் அந்த வேலையை செய்யுது. மரத்துக்கு தண்ணி ஊற்றுற, மரம் அதை குடிச்சிக்கிற முடியாது, எடுத்துக்கிற முடியாது.
வேர்க்கு கீழே பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கு. அதுதான் அதன் உணவு தேவைக்கு மாற்றி கொடுக்குது. அது உணவாக சாப்பிடுது. அந்த உணவை திருப்பி மரங்கள் செடி கொடிகளுக்கு கொடுக்குது. அதனால அது பூக்குது, காய்க்குது, நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் தெரியாது. இங்கே பல விஞ்ஞானிகள் இருக்கான். ஆனால் அவன் டாக்டர்னு போட்டுக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. இங்கே யார் யார் டாக்டர்னு போட்டு எல்லாம் போகிற வரலாம் டாக்டர். நீ டாக்டர்னாவே எம்பிபிஎஸ் படித்தவன் நினச்சிக்கிட்டு இருக்க. இங்கே 4 படம் நடித்தாலே டாக்டர் பட்டம் கொடுக்க தயாராக இருக்கியா? அது ஒரு கொடுமை இருக்கு இங்கே. அதனால முதல்ல வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினான். அவனுடைய ஓர்மை எங்கே இருக்குதுன்னு அவனுடைய வலிமை எங்கே? அவனுடைய வழிபாடு தமிழர்களை பொறுத்தவரை கோயில் என்பது என் உடன் பிறந்தவர்களே வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல, அது வரலாற்று பேராவணம். இதை நன்கு விளங்கிக்கணும். குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டுகளிலே 16ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலிலே இந்த கல்வெட்டு இருக்குதுன்னு எழுதியிருக்கிறது. அந்த கல்வெட்டுகளில்தான் உன்னுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு. உன்னை கோயிலை விட்டு வெளியேற்றினான். பிராமணர்கள் வந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணா, கோயிலுக்கு உள்ளே போயிட்டு நம்மளை வெளியில் நிற்க வச்சுட்டான். ஒருத்தன் கோயிலுக்கு போகாதைன்னா, ஒருத்தன் கோயிலுக்குள்ளே வராதைன்னா நம்ம வெளியேறிட்டோம். வெளியேறினதுனால என்ன ஆயிடுச்சு, நம் வழிபாட்டிலிருந்து வெளியேறணும். அங்கிருந்து நம் தாய்மொழியும் வெளியேறிச்சு. வழிபாட்டிலிருந்து ஒரு மொழி வெளியேறிச்சு. பிறகு வழக்காடு மன்றங்களிலிருந்து வெளியேறிடுச்சு. பிறகு பள்ளி கல்லூரி நிலையங்கள் அந்த நிறுவனம் அதிலிருந்து வெளியேறிடுச்சு. கடைசியாக நாட்டில் கோப்புகளில் இருக்கிறதா எதுவும் ஆட்சி மொழி அதிகார மொழியும் இல்லை, பண்பாட்டு பயன்பாட்டு மொழியும் இல்லை, பூரா சமஸ்கிருதம். இன்றைக்கும் கோயிலில் கும்பாபிஷேகம் தான், குடமுழுக்கோ நன்னீராட்டோ கிடையாது, எதுவும் கிடையாது. உன் இறைக்கு முன்பே உன் தாய்மொழியில் நீ வழிபடுறது இல்லை. எவ்வளோ தூரம் பின்னடைஞ்சிருக்க பாரு. வெளியில் வந்துட்ட, வெளியேற்றப்பட்ட, கடைசியாக மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்ட. சரி, மொழியிலிருந்து வெளியேறும்போது என்ன ஆயிடுது, இனம் அழிந்துருது, இன ஓர்மை அழிந்துருது, ஒரு தமிழன் என்கிற அடையாளம் அழிஞ்சிருது, உன்னுடைய பண்பாடு அழிஞ்சிருது, உன்னுடைய வழிபாடு அழிஞ்சிருது, உன்னுடைய வரலாறு அழிஞ்சிருது. வரலாற்றில் நீ மறைக்கப்பட்டிருக்க. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம். ஹோசிமின் சொல்றான், வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றையே படைக்க முடியாதுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நல்லா விளங்கிக்கிறோம். நீ ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டுது. எல்லாவற்றுக்கும் பின்னாடி வந்த நமது உயிர் தலைவன் சொல்றார், வரலாறு தான் என் வழிகாட்டுங்கிறார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன். அது படிப்பிக்குது, நிறைய படிப்பிக்குது. கற்றறிவை விட பட்டறிவு மேலானது. எப்படி பட்டறிவு? இப்ப நம்ம ஏன் யாரோடும் சேர்றதில்லை? பட்டறிவு. கற்றறிவு இல்லை, பட்டறிவு. ஏன் பட்டறிவு? கட்சியை தொடங்கிய சீபா ஆதித்தனார் நம்முடைய நிறுவனர் நடத்தி பார்த்தார். திராவிட பூதங்கள் பெருத்திருக்கு, தமிழ் தேசியம்னாரு. ஆஹா, இது தனிநாடு கேட்குறான், செப்பரேட்டிஸ்ட்னு அடிச்சான். இப்போ நம்மளை அடிக்கிற மாதிரி என்னை வீழ்த்த முடியல. ஏன்னா என்கிட்ட எதுவும் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால தான் எல்லார் வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடு, நமக்கு மட்டும் என்ஏஏ ரைடு. நமக்கு மட்டும் இன்கம் டேக்ஸ் ரைடு வரல, இடி ரைடு வரல. இதை ஏன் இல்லை? அப்போ எதுவும் இல்லாதவனிடம் சவால் விட தயாராக இருக்க மாட்டான் உலகத்தில். அது ஹிட்லர் சொல்கிறான், எதுவுமே இல்லாதவன்கிட்ட சவால் விடாத, என் நீ தான் தோத்து போவ. அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் மோத முடியல, பிரிவினைவாதின்னு சொல்லி தடை செய்ய போகும்போது வழி இல்லாமல் திமுகவில் போய் சேர்ந்துடுறார். மாப்போசி தமிழ் தேசியம் பேசினார், வெல்ல முடியல, கூட்டணி. அதுக்கு பின்னாடி வந்த நம்ம முன்னவர்களை பாரு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் மிக வலிமையான ஒரு தலைவராக வந்தார், முடியல. திருப்பி அண்ணன் திருமாவளவனை பார்த்துக்க, அப்புறம் வந்த அண்ணன் வைகோ, அப்புறம் வந்த ஐயா விஜயகாந்த், எல்லாருமே வந்து வந்து மாற்றுன்னு வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும்போது தனித்துவத்தை இழந்து விட்டாங்க. அதை பேச முடியுமா? இல்லை, அதை பேச முடியாது. ஏன்னா அவங்க கோவிச்சுப்பாங்க. கூட்டணியில் இருக்கோம், கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது, கூட்டணியில் இருக்கோம், கொஞ்சம் சங்கடங்கள் வரும், இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நாம் ஏன் சேரதில்லை? நமக்கு எந்த பிரச்சனையும் வேண்டியதில்லை, எவனோடும் சேர வேண்டாம். நம்ம என்ன இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1.1 வாங்கின ஒரு கட்சி உலகத்திலே இருந்தது கிடையாது. 8 வருஷமாக அதே மூச்சை பிடிச்சி நடந்து நடந்து 8 விழுக்காட்டுக்கு மேலே வாங்கி தானாக ஒரு தனித்த அங்கீகாரத்தை பெற்று இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த நிலைத்த நிலைப்பாடு தான். நம்மளால் ஒரு கருத்தை துணிஞ்சு சொல்ல முடியுதுன்னா அது காரணம் தனித்துவத்தோடு நிற்கிறது தான். இதுக்கு காரணம் என்ன? கற்றறிவு கிடையாது, பட்டறிவு. நம் முன்னவர்கள் நமக்கு காட்டியிருக்க வழி. ஆஹா, இந்த தவிர வாழ்நாளில் நம்ம செஞ்சிடக்கூடாது. அதனால தான் கற்றறிவை விட பட்டறிவு மேலாதனன் தான். அந்த பட்டறிவு உனக்கு தெரிய வரணும்னா நூலகத்துக்கு போ. நமது முன்னவர்கள் எழுதி வச்சதை பார். எல்லாம் அவனவன் அனுபவத்தை எழுதி 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 வச்சிருக்கான். அது ரொம்ப படிக்க வேண்டிய திருவள்ளுவர் பெருமகனார் தந்தர்லையே திருக்குறளை படிச்சினாவே போதும். நீ ஒன்றும் கோட்பாடெல்லாம் புதுசாக வகுக்க போகிற. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் தான். நமக்கு கடவுள் கிடையாது, தெய்வங்கள் உண்டு. தெய்வம் எது தெய்வம்? மூத்தோர் தெய்வங்கள். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு அவரையும் வள்ளுவ பெருமகனார் பாடிட்டார். ஒரு மனிதனை நீ எந்திரிச்சு இவர் நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப சிறப்பானவர், ரொம்ப தங்கமானவர், அதுக்கு மேலே புகழ்றதுக்கு உனக்கு வார்த்தை இல்லை, என்ன சொல்லிடுற? தெய்வம் அப்பா, அவன் தெய்வம் அப்படின்னு. ரொம்ப காலத்துக்கு போகாத. இப்போ நம்ம முன்னவர்கள், நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவரை தெய்வமா? நீ அதே காவடி எடுக்கிற, அதே கரகம் எடுக்கிற, அதே பூ இது முளைப்பாரி போடுற, அதே தாத்தா இம்மானுவேல் சேர்னுக்கு செய்கிற, அதையே தான் செய்கிற. வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் அதான். இங்கே இந்த உலகம் என் உடன் பிறந்தார்களே, எந்த ஒரு மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை. ஆனால் வாழும்போது பிறருக்காக வாழ்ந்தவனை ஒருபோதும் மறப்பதில்லை. இதுதான் கோட்பாடு. இது உள்வாங்கிக்கணும். அப்படிதான் நம்ம முன்னவர்களெல்லாம் இன்னும் போற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போலாம் ஒரு பிரச்சனை வருது, ஆன்மீக வகுப்பில் மறுபிறப்பு இருக்குதா அப்படின்னு. இருக்குது. நம்ம முன்னவர்கள் கற்பிக்க வந்த மறுபிறப்பு வேற, நாம ஏற்றுக்கொள்கிற இந்த மறுபிறப்பு வேற, அவங்க சொல்லி போதிக்கிற மறுபிறப்பு வேற. போன ஜென்மத்தில் நீ ஒரு பாவத்தை பண்ணினா இந்த ஜென்மத்தில் நீ மாற்றுத்திறனாளியாக உடன் ஊனமற்று பிறப்பாய், நாயாக பிறப்பாய், பூனையாக பிறப்பாய். அதல்ல. இந்த கருமா ஊழ்வினை கருமம் அதெல்லாம் நமக்கு இல்லை. நாம் நம்புகிற மறுபிறப்பு, இந்த உடல் இப்போது இருக்குது, மறையலாம். இந்த உயிர் இருக்குது, அது கலைஞ்சிடலாம், காற்றோட கலைஞ்சிடலாம். உயிர் என்பது என்ன? வெறும் காற்று. நான் சுவாசிச்சு விடுற காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீங்க, நீங்கள் சுவாசிச்சு விடுற காற்று நம்ம சுவாசிக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன். இதுக்குள்ளே எங்கே இருக்கான்? கல்ல மரவன் நாடார் செட்டியார் கோனார்லாம் எங்கே இருக்கான்? எல்லாரும் மூச்சும் ஒருத்தனுக்குள்ளே போய் வருது. நான் தேவேந்திரர் மூச்சை சுவாசிக்க மாட்டேன்னு எந்த தேவரும் சொல்கிறதில்ல. நான் நாடார் மூச்சை சுவாசிக்க மாட்டேன்னு எந்த கோனாரும் சொல்கிறதில்ல. பறையர் மூச்சை சுவாசிக்க மாட்டேன்னு எந்த படையாச்சியும் சொல்கிறதில்லை. ஏன்? செத்து போவேன். மருத்துவமனையில் போய் விபத்தில் படுத்து கிடக்கும்போது நாடார் ரத்தம் இருந்தா ஏற்றி விடுங்க, உன்னை ஏற்றுவான். எங்கே? ஆம்புலன்ஸில். செத்து போயிட்டார், பாடையில் ஏற்றி கொண்டு போங்கன்னு. அங்கே பேசாமல் தான் படுத்திருப்பா. எந்த ரத்தமோ ஏற்றி விடுங்க சாமி. அதுதான் சாமி நாங்கள் முதல்ல சொல்கிறோம், அப்போ இருந்து சொல்கிறோம். இது புரிஞ்சுக்கணும். இப்போ பிறப்பு என்று ஒன்று உண்டு, மறுபிறப்பு. வள்ளுவ பெருமகனார் இறந்து போனார் இல்லை, அவர் உடல் அழிந்து விட்டது, ஆனால் அவன் புகழ் இன்றும் வாழ்ந்திருக்கு. காரணம் என்ன? இறந்தும் இரவா புகழ் பெற்றவன். அது நம்ம முன்னவரில் வள்ளுவனா, கம்பன், கபிலன், இளங்கோ, எண்ணற்ற பெருமக்கள் இறந்து போனார்கள். அவர்கள் உடல் மறைந்திருக்கிறது. நம்மோடு சக மனிதர்களைப் போல உழவவில்லை, வாழவில்லை. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இறந்த பிறகு பிறந்து வாழ்வது. அந்த பிறப்பிற்கு இறப்பே கிடையாது. அதுதான் ஆகச்சிறந்த பிறப்பு, மறுபிறப்பு. அந்த பிறப்பு மகத்தான பிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இப்பிறப்பில் நீ சிறந்து வாழணும். அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எப்படி பாட்டார் பாருங்க. இப்பிறப்புல நீ சிறந்து வாழ்ந்துடுற, அடுத்த பிறப்புல தெய்வத்தில் வச்சிருவான்டா. அதான்டா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், வீரபா பாட்டி வேலு நாச்சியார், மருது பாண்டியர், பூலி தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம்,
தீரன் சின்னமலை போன்ற நம்ம மூதாதைகள் எல்லாம் இந்த தலைமுறை தமிழ் மக்களால் போற்றப்படுகிறார்கள் என்றால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். அதை நீ புரிஞ்சுக்கணும். மொழிக்காக செத்தவனை நாம் போற்றுகிறோம், இன விடுதலைக்காக செத்தவனை மா வீரர்கள் என்றால் குலதெய்வங்களாக கொண்டாடுகிறோம். குலதெய்வம்லாம் யாரு? கொல்லங்குடியில் காளின்னு ஒருத்தி இருக்கிற, எப்படி தெய்வமான பாட்டி வேலுநாச்சியார காட்டி கொடுக்கல, வெள்ளைக்கரை 2 துண்டா வெட்டி விழுந்தா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வேலுநாச்சியார் போனாங்களா, வந்தாங்களா? ஆமாம். எந்த பக்கம் போனாங்க சொல்ல முடியாதுட்ட. நம்ம அரசியை நம் ராணியை காட்டி கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த இளம் வயது பெண், 18 வயது பெண் நின்றால் அவள் பேர் என்ன உனக்கு தெரியாது? அவள் பேர் தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவன் உடைவாளை எடுத்து 2ஆ வெட்டினா, இடுப்புக்கு மேலே இடுப்புக்கு கீழே 2 துண்டா துடிச்சு விழுந்து செத்தா. துடியாம செத்தா. வெட்டு உடையால் காளி ஆயிட்டா. துடியாம செத்தவர்கள்லாம் காளியாக கொண்டாடுகிற மரபு நம்முடைய மரபு. பெண் தெய்வங்களை எல்லாம் காளி என்று தான் கும்பிடும். அப்படிதான் என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி பெண் தெய்வம். அது உங்களுக்கு திருநீர் நாம் பூசினது சைவர்கள்னு, நம்ம சைவர்கள் அப்படின்னு முருகன் சிவனை வழிபடுகிற கூட்டம்னு காட்டுறது. அது நாங்கள் பெண் தெய்வம் எங்களுக்கு குலதெய்வங்கிறனால குங்குமம் வைக்கணுங்கிறது வைக்கிறது இல்லை. என் மனைவி பூஜை அறையில் எடுத்து கொடுக்கும்போது குங்குமத்தை தொடப்போனா எங்கள் மாமா சொல்லுவாராம், இந்த குங்குமம் வைக்கிற ஆம்பளையில் நம்பவே கூடாது அப்படின்ட்டு. அதை வருங்க இப்படி கிண்ணத்தை வச்சு மூஞ்சியை பார்த்துன்னு சொல்லாது, குங்குமம் வைக்கிற ஆம்பளையில் நம்பவே கூடாதுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அப்படி சரி வைக்கிறது, நான் போயிடுவேன். கடைசியாக வைக்கிறதில்ல ரொம்ப நாள். என் தம்பிலாம் வைப்பான், தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு எங்களுக்கு பெண் தான் குலதெய்வம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு காரைக்குள்ளே இருக்கும்போது எங்கள் பூசாரி 10 பேரை கூட்டிட்டு வந்துட்டு அப்படி வந்துட்டு ஒரே அழுகை. என்னை திடீர்னு அவருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, என் பிள்ளை தப்பு பண்ணுறான், என்னை மறந்துட்டான், என்னை இது பண்ணிட்டான், திருநீர் வைக்கிறான், எங்கே என் குங்குமம்னு கேட்டான்னு. இப்போ என்ன செய்ய, குங்குமம் வை அப்படின்னு இவ்வளோ பெரிய டப்பாவில் குங்குமத்தை எடுத்து வச்சுட்டார். வண்டியில் வச்சுக்கிட்டு வீட்டில் போய் எங்கே போனாலும் பூசிக்கிறது. ஏன்னா அவ கோவம் எனக்கு எதுக்கு? அதனால் நமக்கு குலதெய்வங்கள்லாம் பெண்களாக இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, தயவு செய்து பெண்களை மதிங்கிறதுக்காக சொல்லு. அப்படி வழிபாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு, மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டு, வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்ட இப்படி ஒரு மனிதன் ஈகம் செய்திருப்பானா என்று எண்ணுகிற அளவிற்கு ஒரு அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு போராடிய மகன் நம்முடைய பாட்டனார் வ.உ. சிதம்பரம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. அவரை படிப்பதற்கு, அவரை பற்றிய வரலாற்று குறிப்புகள் தனியாக புத்தகங்கள் எழுதியிருப்பார்கள், ஒழிய பாடங்களில் இல்லை. தம்பி, உங்களால் நம்ப முடிகிறதா? அவருடைய தாத்தா வழக்கறிஞர், அவருடைய அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர், நம்முடைய பாட்டன். ஒரு முறை நேர்நிக்க அன்னைக்கு காசு 50,000. எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்திருப்பார் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். எல்லா செல்வத்தையும் வீழ்ந்து கிடக்கிற நிலத்தின் உரிமைக்கு, விடுதலைக்கு செலவழிச்சிட்டு கடைசியா மண்ணெண்ணெய் வித்து சாப்பிட்டார் என்றால், அவ்வளவு ஈகம் செய்தவனுக்கு ஒரு அடையாளம் இல்லை. நத்தி அண்டி ஒண்டி பிழைக்க வந்த நாய் பேய்களுக்கு தெருவங்கும் சிலை, உயர்ந்த பதவிகள், கொடுமை கொடுமை. வ.உ. சிதம்பரனார் பேரை எவனாவது எம்பியா பார்த்திருக்கியாடா? எம்எல்ஏ பார்த்திருக்கியா? அமைச்சரா பார்த்திருக்கியா? அப்புறம் நீ நினைக்கிற, நீ வரலாற்றில் மறைக்கப்பட்டுட்ட. நீ வல்லபாய் பட்டேல் தான் உன் வரலாறு இருக்கு, வ.உ.சி கிடையாது. வீரன்னாவே உனக்கு மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்போ நம்ம பாட்டங்கள்லாம் என்ன விளக்கு மாற்று குச்சி வச்சு ஒட்டரை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாடா? அவன் வாளும் வேலும் வச்சு வீரப்போர் புரியலையா? 8 நாள் சண்டை போட்டவன் சிவாஜி, 8 மாதங்கள் சண்டை போட்டவன் நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர். இருவரும் வரலாறு நீ மறந்துடக்கூடாது. துப்பாக்கி பீரங்கி என்னடா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் தாண்டா பெருசுன்னு வெறும் வாளும் வேலை வச்சு சண்டை போட்டு விரட்டினவன் நம்ம பாட்டங்க. அதெல்லாம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாது. பெரிய மருத திருப்பத்தூரில் தூக்கில் போடுறதுக்கு முட்டிக்காலை போட்டு காலை கட்டி கையை கட்டி பிறங்க இடி தூக்கில் ஏற்றிட்டான். பக்கத்தில் 7 வயசு பையனை நீத்திருக்கான். பெரியவர் அவர் தூக்கில் தூங்குறதை பற்றி கவலைப்படல. இந்த பிள்ளையை எதுக்கு போடுறாங்கன்னு வெள்ளைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு. நான் உனக்கு எதிராக போரிட்டேன்டா, என்னை போடுற. இந்த சிறுவன் என்னடா செஞ்சா, எதுக்குடா அவனை தூக்கில் போடுறான்னு கேட்குறாரு. அவன்கிட்ட பதில் இல்லை. அப்போ சொல்கிறாரு,
இந்த 7 வயசு பையன் உயிரோடு இருந்தானா எதிர்காலத்தில் நீ அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். அந்த பையனுக்கு பயப்படுறான். அந்த பயம் உனக்கு இருக்கட்டும்ங்கிறாரு. அதே தான் பேரன் நானும் சொல்கிறேன். நம்மளை எல்லா பயிலும் எதிர்ப்பான். ஏன்னு தெரியாது, பயம். அப்போ நமக்கு என்ன தெரியுது? அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதில் கடைசிக்கு இப்போ எங்கே வந்து நின்ட்டோம்னா, உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டேன். 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து உழைப்பிலிருந்து வெளியேற்றின பிறகு உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு பாரு, அப்படியே இருக்கு. கம்பி கட்டுறது, தச்சு வேலை, கொத்தனார் வேலை, இந்த துணி கடையில் வேலை, நெசவு எல்லாம் அப்படியே இருக்கா. இப்போ இந்த உழைப்பின் தேவை இருக்குது, நீ வெளியேறிட்ட. அப்போ என்ன பண்ணிட்டான், இந்த உழைப்பின் தேவையை இந்த இடத்த நிறைவு செய்கிறது வட இந்தியா ஏறிட்டான். எவ்வளவு? 1.5 கோடி. இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் கடை வச்சிருக்கவன் யாரு? இப்போ அவனுக்கு யாருக்கு ஓட்டு போடுவேன்? உனக்கு எனக்குமா? உனக்கு எனக்குமா? திமுக அதிமுக கூட போட மாட்டான். இப்போ புரியுதா? உன் நிலத்தின் அரசியல் அதிகாரம் யார்கிட்ட போயிட்டு இருக்கு? இந்த 1.5 கோடி பேர் வட இந்தியா ஏறினான்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுப்ப. வாழும் உரிமை மட்டும் இல்லை, வாக்குரிமை கொடுப்ப. அந்த வாக்குரிமை என்னன்னா, அவன் இந்த நிலத்தின் அரசியலை தீர்மானிப்பான், அவன் அதிகாரத்தை முடிவெடுப்பான். அந்த அதிகாரம் நமக்கு ஆபத்தானதா முடியும். நம் தமிழ் மொழியை சிதைத்து அழிப்பான். இப்போவே இல்லை, நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு உரிமையும் இல்லை. நீ நல்லா விளங்கிக்கிறணும். இதே தான் ஈழத்தில் நடந்தது. சிங்கள அதிகாரத்துக்கு வந்தான், நம்மளை அடித்து ஒழிச்சு மொத்த நிலத்தையும் தனதாக்கிட்டான். இங்கே தான், அங்கே அடித்து வரட்டுனா இங்கே வந்து அகதியாக நின்ன, இங்கே அடித்து வரட்டுனா எங்கே போவாயின்னு யோசிச்சுக்க. அதுக்கு முன்னாடி நீ விழித்து கொள்ளணும், எச்சரிக்கையாக எழுந்து கொள்ளணும். இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். வேற ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லு, நான் சொல்கிறேன். கருத்து இருக்கா? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பாய், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய். கூடி அழுகிறதுக்கு உனக்கு இடம் இல்லை. இப்போ கூட்டம் போட்டு பேசுறதுக்கு இடம் வச்சிருக்கியா? சொல்லுப்பா, வச்சிருக்கியா? மக்கள் நடமாட்டம் இல்லாத சந்து பொந்து எங்கேயாவது இருந்தால் போய் போட்டுக்கம்பா. ஒரு உரிமையை இழந்து விட்டாய், போராடி பெறுவதற்காவது இடம் வச்சிருக்கியா? நின்று போராட இடம் வச்சிருக்கியா? சொல்லு, அந்த உரிமையாவது வச்சிருக்கியா? வச்சிருக்க. தலைவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? வெள்ளைக்காரர்கள் இவர்களை விட மேலானவர்கள். பிரிட்டிஷார் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். ஆனால் விடுதலைக்காக, உரிமைக்காக போராடுவதற்காவது அனுமதித்தார்கள். சான்று, அடிமை இந்தியாவிலே காந்தி உயிரோடு இருந்தார். அடிமை இந்தியாவில் பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸும் இருக்க முடிந்தது, பிறக்க முடிந்தது, இருக்க முடிந்தது. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவிலே உன்னை கருவிலே கலைத்து விடுவார்கள். இந்த மண்ணில் ஒரு பகத்சிங், ஒரு சுபாஷ் சந்திர போஸ் உருவாக முடியும் என்று நீ நம்புகிறாயா? வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்தில் என்னையை தவிர வேற எவனா இருந்தாலும் நசுக்கி தூக்கி போட்டிருப்பான். என்னையான் தொட முடியல. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா பார்த்து வந்தவன் அல்ல, பிரபாகரன் பிள்ளை என்பதாலே அவன் தொட முடியல. தம்பி, ஒன்னே ஒண்ணுதான் தம்பி, மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. நான் சொல்லல, தலைவர். சாவு ஒண்ணுக்கு நீ பயப்படுறதுனால தாண்டா எல்லா சங்கடமும் உனக்கு வருது. உயிர் என் மயிருக்கு சமம்னு துணிஞ்சிட்டின்னு வச்சுக்க, வாங்கங்க பேசிட்டு என்னங்க இது கோபப்படுறீங்கம்பா. என்ன பண்ணிட முடிஞ்சது? என்ன பண்ண முடிஞ்சது சொல்லு? 6 முறைக்கு மேல சிறையில் போட முடிஞ்சது. ஜெயிலுக்கு பயப்படுற ஆள் மாதிரி இருக்குதா? இல்லை, டே வெள்ளைக்காரன் ஜெயில் கட்டினதே நமக்கு தான். புரியுதா உனக்கு? அங்கிருந்து நகர்த்தி வாரான், எல்லாரையும் ஆக்கிரமிச்சுட்டு வரும்போது, தென் மாவட்டங்களுக்கு வரும்போது இங்கே யார் மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான். அவன் எளிதாக நுழைய முடியல, படக்குன்னு பிரிச்சிட்டான் மற்றவனையெல்லாம். இங்கே உள்ளே வர முடியல. எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்லாம்? அங்கே கல்லரு, குறவர், அவர், இவர்னு 7-8 சாதி எடுத்து குற்ற பரம்பரை கைரகை சட்டம் போட்டு தடுத்து விட்டான். எவன் மூர்க்கமாக களத்தில் வாய்ந்து சண்டை செய்வானோ அவனுக்கெல்லாம் தடை சட்டத்தை போட்டான், ஒடுக்குனான். காலையில் வந்து கையெழுத்துடு, மாலையில் வந்து கையெழுத்து விடுனா. புதுசாக கல்யாணம் ஆனாலும் கையெழுத்துடணும், கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் இந்த கையெழுத்துடணும். எப்படி ஒடுக்குனான் பாரு. அவ்வளவு பயம் அவனுக்கு இருந்தது.
இன்னைக்கு என்ன இருக்குது? அக்டோபர் 30 மட்டும் என் அன்பு உடன் பிறந்தார்கள் இந்த தெருவில் பாரு எத்தனை கட்சி இருக்குதுன்னு உனக்கு அன்னைக்கு தான் தெரியும். இப்போ பார்த்தில செப்டம்பர் 11 ஒரு 150 கட்சி இருக்கும். பதாக எவனோ தலைப்பா கட்டிக்கிட்டு அப்படி படத்தை வச்சிருக்கான். வணக்கம் யாருக்கு? தாத்தா இமானுவேல் சேரனுக்கு. அவர் எவ்வளவு இருக்காரு? அஞ்சல் தலை மாதிரி இருக்காரு. ஏய் சிரிக்காதரா, நான் சீரியஸ் அடுப்பில் வெறுப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பெருசில் இருக்கார் ஓரத்தில். போனா போதுன்னு போட்டிருக்காண்டா, போட்டிருக்கான். இவன் படம் ஏட பாவம் இதுக்கு. அதனால தான் செத்துட்டாரு. நம்ம தாத்தா அதை பாரு அடிபாம்பாரு தெருவுக்கு தெரு வச்சு கொடியை கட்டி அந்த ஒரே நாள் தான். அதுக்கப்புறம் மழை போயிடுச்சு, மணல் போயிடுச்சு, நீரை உறிஞ்சி வித்துட்டான், காடு போயிடுச்சு, விதையெல்லாம் வித்துட்டான், எந்த இதுவும் கிடையாது, உரிமை கிடையாது, மொழி செத்துருச்சு, வேலை வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டான். எதை பற்றியும் சொல்ல கிடையாது, வர்றது கிடையாது. அந்த ஒரு நாள் நாங்கள் யார் தெரியுமில்ல? தெரியுது. அடிமையில் கொஞ்சம் பெரிய அடிமை, பெரிய கூட்ட அடிமை, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு நாள் 144 தடை உத்தரவு போடுறான். ஏன் போடுறான்னு கேட்குறானா? எல்லாரும் சிலையும் வெளியில் இருக்கடா, திருட்டு போய் அயோக்கிய பேச்சல. ஏன்டா நம்ம தாத்தங்க சிலையெல்லாம் செயலில் இருக்கு? சுதந்திரத்திற்காக போராடி 9 ஆண்டுகளுக்கு மேலே 2 பேரும் சிறை. காமராஜரும் சரி, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் சரி, நமது முன்னவர்கள். விடுதலை பெற்ற இந்தியாவிலையும் ஜெயிலில் தானடா இருக்கிறாங்க. சிலையை கூட திறந்த வெளியில் வைக்க முடியலையே உன்னால. நீ விடுதலை பெற்றவனாடா? நீ சுதந்திரம் பெற்றவனா? நினச்சி பாரு. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கொடுமை உன் இனத்துக்கு வந்திருக்கு. என்னைக்காவது கோவப்பட்டிருக்கியா நீ? உங்கள் அண்ணன் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சிலையை வீதியில் வைக்கிறேன், ஒருத்தனை தொற்ற சொல்றா பார்ப்போம். கையை உடச்சி விட்டான், கழுத்தை நெரிச்சு விட்டான், காட்ட சொல்லு பார்ப்போம். காட்ட சொல்லு. சிலையை சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுருப்பேன். அந்த இடத்துல மட்டும் அன்னைக்கு மட்டும் அணைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவன் அவ்வளோதான், சைலண்ட் மோடுக்கு போயிடுவான், கொண்டே வருவேன். எங்கே தொற்ற சொல்லு பார்ப்பேன், சொல்லிட்டு தான் பார்ப்பேன், இந்த சிலையை தொட்டுறா பார்ப்போம் அப்படின்னு. ஆள் அதுக்கு தனி ஆள் இருக்கு தம்பி. கலவரத்தை விரும்பாதவன் கையில் அதிகாரம் இருக்கணும். கலவரத்தை விரும்புகிறான், தடையை போடணும். வண்டி எடுக்காத, கூட்டம் கூடிடாத. ஏன் நானும் நீனு அடிச்சுக்கிட்டாதாண்டா ஓனாய் ரத்தம் குடிக்க முடியும். திராவிட ஓனாய் திராவிட பண்ணி நக்கி சாப்பிட முடியும். நம்ம 2 பேரும் தேவரும் தேவேந்தரும் வன்னியரும் பறையனும் படையாச்சியும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ அந்த நாய் உள்ளே போக முடியும்? இந்த சுவரை எடுத்துக்கடா, இந்த சுவரை, இதுக்குள்ளே பூச்சி போகுமாடா? பூராம் போகுமா? தேல் போகுமா? வண்டு போகுமா? போகாது. எப்போ போகும்? சின்னதாக ஒரு விரிவிட சொல்றா, சின்னதாக ஒரு கீரல், ஒரு ஓட்டை உள்ளே போயிரும்டா, நச்சு பூச்சிகள் உள்ளே போயிடும். அப்படி நமக்குள்ள விழுந்த ஓட்டையிலே நச்சு பூச்சிகள், நாய் நரிகள் உள்ள வந்துருச்சு. அதான்டா திராவிடம். அதான் இந்த திராவிடம். இந்த தலைமுறை பிள்ளைகளாவது இடைவெளி விடாமல் இருக நின்னுக்கணும்டா. கோட்டையா நின்னுக்கணும். எப்படி கோட்டையா? மன்னர் கட்டபொம்மர் கோட்டையை விட்டு வெளியேறி விட்ட பிறகு வந்துரு சுந்தரலிங்கம் போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டை வெள்ளையத்தவன் இறந்துரு போகும்போது என்ன சுந்தரலிங்கம் சொல்ற, சுந்தரலிங்கம் சொல்ற அப்படி வந்துரு சுந்தரலிங்கம். என்னை தாண்டி தான் இந்த கோட்டையை வெள்ளைக்காரன் தொடணும்னு 8 நாள், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 8 நாள் கோட்டை வாசல் நின்று சண்டையிட்டு செத்தம்ம வீரனுடைய பேரனும் பேத்திகளும் நம்மங்கிற திமிர் உனக்கு அப்படி வரணும். சும்மா போட்டு அழகுமுத்துக்கு ஒன்று பாட்டு நான் கைது பண்ணி நீத்திட்டாங்க. இப்படி முன்னாடி நிற்கிறவன் யாருங்கிற? இன்னொரு பாட்டு மருதநாயகம் தான். நம்ம பாட்டைங்களே எது சண்டை செஞ்சாலும் நம்ம ரத்தம் தான். சொந்த ரத்தங்கள்ல ஏற்பட்ட துரோகத்தால் வீழ்ந்தவங்கடா நம்ம. இப்பவும் நமக்கு அது நடக்குது. தலைவருக்கு நடந்துச்சு, அவன் தம்பி நமக்கு நடக்குது. இயேசு ஒரே ஒரு யூதாஸ், இயேசு சந்திச்ச துரோகி. தலைவர் 1000 யூதாஸ், அவன் தம்பி நான் பல ஆயிரக்கணக்கான யூதாசுகளை சந்திக்க வேண்டியது. அப்படிப்பட்ட நெருக்கடியான களம். பாட்டனாரை நிறுத்திட்டான், அழகுமுத்துக்கு ஒன்று நிற்கிறாரு, அவன் வென்றுட்டான், கொக்கரிக்கிறான். உன்னை எப்படி சதிச்சு, அதையும் சொல்கிறான், துரோகத்தால் சூழ்ச்சி செஞ்சு உன்னை வீழ்த்திட்டான் பாத்தியான்னு அவர். டேய், நாங்கள் செத்து விழுந்தாலும் வீர மறவர்கள் என்றுங்களை வரலாறு பதிவு செய்யும்டா. நீ இந்த போரில் என்னை வென்றிருந்தாலும் உன்னை துரோகி என்றுதான்டா பதிவு செய்யும். பெரும் கூட்டத்தின் மகன்டா நீ. நீனு சாதாரண ஆளா? சும்மா அற்பப்பதற்கு 2 வித பிரச்சனை. நீங்கள் சொல்கிற பிரச்சனை அதாவது பிரச்சனையாடா?
அப்படிலாம் நாட்டுக்கு மக்களுக்கு இருக்க பிரச்சனை என்பட அவங்களுக்கு பிரச்சனையாப்படும். மலையை பூரா வெட்டி தின்னுட்டான், கொண்டு போயிட்டான், நீரை உறிஞ்சி வித்துட்டான், நம்மகிட்ட அதிகாரம் வந்துருச்சு, நோ பேன் இட், நீர் உறிஞ்சி விற்கக்கூடாது, தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல, தடை. பாலித்தீன், நெகிழி குலைமம், பாலித்தீன், பிளாஸ்டிக் பேன், தடை பண்ணிட்டான், கிடையாது. மறுபடி துணிப்பை எல்லாம் வந்துட்டோம், நம்ம வந்துட்டோம். மரத்தை வெட்டிட்டான், மரம் வேணும், ஒரு மனிதனுக்கு 422 மரம் நடணும், கட்டாய சட்டம், நட்டுறோம், வளர்த்துறோம். எங்கு பார்த்தாலும் நீர்த்தேக்கம், ஏரி குளம் கண்மா எல்லாம் சரியா பண்ணி வச்சுட்டோம், செத்து போறோம். இதெல்லாம் உருவாக்கிற முடியுது, சரி செஞ்சிட முடியும். மலையை மணலை எப்படி உருவாக்குவ? எப்படி உருவாக்குவ? வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தான் என்ன செய்யணும்? விழித்துக்கொள்ளணும், இருக்கிறதையாவது காப்பாற்றி வச்சுட்டு போகணும் வருங்கால பிள்ளைகளுக்கு. இப்போ பாண்டியம்மா சொல்லுது, என் மகளை கூட்டி வந்திருக்கேன்னு. அவன் இவளுக்கு ஒரு மக பிறப்பான்ல, மகன் பிறப்பான்ல, அவனுக்கு ஒரு மகன் பிறனா, அவனுக்காக தான் இப்போ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? நான் யாரோ ஒருவன் வைத்த மரத்திலே எனக்கு ஒரு பழம் விழும் என்று பல்லு விளக்கிட்டு பசியோடு காத்திருக்கவில்லை. நாளைய என் தலைமுறை சாப்பிடுவதற்கு இன்று மரம் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எதுபோல தேவர் மகன்லே நம்முடைய ஐயா சிவாஜி ஐயா பேசுவார், அண்ணன் கமலாசன்ட்ட எப்படி பேசுவார்? வா அண்ணா உடனே எப்படி வருவான்? எப்படி வருவான்? 1000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு கிடந்தான், இப்போதான் படிச்சிருக்கான். சுபாஷ் கூப்பிடும்போது வேல்வேல் வெற்றிவேல்னு கம்பை அருவாளையும் தூக்கிட்டு வேல்கம்பி வெற்றவாளையும் தூக்கிட்டு போனவை யார்? நம்ம போய் தான். வா அண்ணா எப்படி வரும்? வருவான், கொஞ்சம் மெதுவாக தான் வருவான். இப்போ நீ என்ன பண்ணுற? இப்போ நான் ஒரு மரம் வச்சிருக்கேன், அது வந்து பழம் பழுக்குது, நீ சாப்பிட்ற, உன் பிள்ளை சாப்பிடுது, ஆனால் விதை நான் போட்டது அப்படின்னாரு பாருங்க. தம்பி இது யாரோ வச்ச மரத்தில் ஊராந்தோட்டத்தில் உலுக்கி சாப்பிட்றா இல்லை தம்பினா, நானே நடுறேன். யாருக்கு? எனக்கு இல்லை, எனக்கும் பின்னாடி வருகிற என் பிள்ளைகளுக்கு. அவன் வருவான், பெரியப்பா வச்ச மரமிடாது எதை சொல்லுவான்? இந்த நாம் தமிழர் கட்சியை சொல்லுவான். சமரசம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு படையை உருவாக்கி வச்சுட்டு போனான். இன்னைக்கு ஒன்றும் இல்லடா, நாம செய்யல, நமக்கு பயந்துக்கிட்டு செய்கிறானா இல்லையா? இத்தனை வருஷம் இல்லாத இன்னைக்கு தாண்டா முருகன் அவன் கண்ணுக்கு தெரியுது. அதுவும் அவன் பேரை நான் வரலன்னா ஏற்று கூட பார்த்துக்க மாட்டேன். வேல் எல்லா பேரும் வேல். இந்த வேல் இவ்வளவு நாள் அடமானத்தில் இருந்ததா? திடீர்னு காவிரி கரை நடுக 2 கோடி பனை மரத்தை நடப்போறோம், பனை விதை நடப்போறோம். இப்பதான் பனை மரத்தை பார்க்குறாங்க. என்ன பண்ணுவ? என்னென்னமோ நடக்குது பாரு. நேற்று தான் டாஸ்மார்க்கு கடை திறந்த மாதிரி இன்னைக்கு மதுவுக்கு எதிராக போராட்டம் என்னை பார்த்தா அம்மா வாழ்க்கையில் எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு ஓடு. நிராகரிக்கப்பட்டவன் நீ, வெளியேற்றப்பட்ட, இழந்துட்ட, அழிஞ்சிட்ட. இப்ப இருக்கிறதுக்கு ஒரே வலிமை, நம் தலைவனுடைய ஆயுதம் மிச்சம் வச்சதை அறிவாயுதத்தால் வென்று முடியணும். அவன் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடியணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, நம்ம வெல்லணும், அதிகாரத்தை பிடிக்கணும். அப்படிதான் பார்த்து செய்ய முடியும். நம் பிள்ளைகளுக்கான கல்வி, நம் மக்களுக்கான மருத்துவம், நம் மக்களுக்கான நீர், அவர்களுக்கான நஞ்சில்லாத உணவு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, இதெல்லாம் கொடுக்கணும்னா நம்மகிட்ட அதிகாரம் வரணும். இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன்கிட்ட வரணும், நிலம் வரணும், அதிகாரம் வரணும். பூச்சி வண்டு காக்கை குருவி மரம் செடி கொடி எல்லாவற்றையும் ஆறத்தழுவி நேசிக்கிறது. ஆன்மீகம்னா என்ன? இவன் சொல்றதெல்லாம் குழப்பிக்காத போட்டு ஆன்மீகம். தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக அப்படிங்கிறார்ல இறைமகன் இயேசு. அந்த ஏழானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள் நாயகம். பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது சாப்பிடாதான்றார். எது கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல கிருஷ்ண பரமாத்மா சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் கொண்டு வரலடா, ஒன்றும் கொண்டு போடா, இருக்கிற காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் குடுறா, அதான் அது. அதே தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் என்ன சொல்லுது? பார்க்குற எவ்வுயிரையும் உன்னை போல நேசிட்டாங்க. அது ஆடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் பார்க்குறவற்றிலெல்லாம் உன்னை காண், உன்னை பாரு, அதான்டா ஆன்மீகம். இது போட்டு பெருசாக அதுக்கு பாடம் நடத்தி இது ஆன்மீகம் என்பது மதமே அல்ல, அதை நீ புரிஞ்சுக்க. ஆன்மீகம் என்பது மதம் அல்ல, அது எல்லா உயிரையும் தன்னை போல் நேசிக்கிற மனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். தர்க்கத்தில் எடுத்து அதெல்லாம் எனக்கு நீ போதிக்காத போய பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தாண்டிங்க ஆன்மீகம் இல்லை. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு, அதை தாண்டி பொது உடைமை சித்தாந்தமும் இல்லை.
இதில் எந்த கருத்திலேயாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். கருத்தில் முரண்படுகிறீர்கள்னு நம்ம ஏற்கலாம். ஒரு கருத்தும் இல்லை. ஆனால் அது என்னையெல்லாம் சொல்லும்போது சீமானோட நமக்கு 1000 கருத்து முரண்பாடு இருக்குது. ஒரு கருத்து சொல்லும் முரண்பட. இந்த கருத்தில் முரண்படுறேன் ஒன்று சொல்லு, ஒன்று இருக்குது. ஆனால் சொல்லும்போது தன்னை அதி புத்திசாலி அதி மேதாவியாக காட்டிக்கிறதுக்காக அது நமக்கு கொஞ்சம் கருத்து முரண்பாடு இருக்குதுங்க அப்படின்னு. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், முரண்படுறோமா உடன்படுறோமான்னு பார்ப்போம். கருத்தே இல்லைன்னா போப்பா. உன்னை மாதிரி ஆளுக்கு தாப்பா சேகுவாரா திரும்பி திரும்பி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு அடிமை இனத்தின் உரிமைக்கு நீ போராட வந்துட்ட. உன்னால் என்ன முடியும்? பாட முடியுமா பாடு, எழுத முடியுமா எழுது, பேச முடியுமா பேசு, ஆட முடியுமா ஆடு. இல்லை களத்தில் எல்லோரோடும் சேர்ந்து போராட முடியுமா போராடு. இல்லை என்ன செய்ய முடியும்? பொருள் உதவி செய்ய முடியுமா செய். ஒன்றும் செய்ய முடியாதா? அப்படி ஓரமாக போய் நில்லு. எப்போதும் போல விலகிடில். ஆனால் குறுக்க ஓடாத. ஏன்? நீ அடிபட்டு செத்து போயிடுவ. வெறி கொண்டு ஒரு வேங்கை விடுதலை பசி கொண்டு பாய்கிற போது குறுக்கே எவன் வந்தாலும் அடிபட்டு சாவான். அது பெற்ற தாய் தந்தையராக இருந்தாலும் உடன் பிறந்தவனாக இருந்தாலும் சாகிறது தான். தலைவருக்கும் அவர் ஏற்றுக்கொண்ட கோட்பாடும் அதுதான், அவன் உடன் பிறந்தவர்கள் நாம் ஏற்றுக்கொண்ட கோட்பாடும். குறிப்பாக நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புவது, என் உடன் பிறந்தவர்களே, உயிருக்கு நீவர்கள் உங்களுக்கு சொல்வது, புதிதாக ஒருவர் கட்சியில் இணைந்தால் வாங்க வாங்க, வணக்கம், ரொம்ப நன்றி நன்றி, வாங்க என்று இணையுங்கள். போறார், கட்சியை விட்டு போறார், ரொம்ப ரொம்ப நன்றி, போங்க போங்க என்று சொல்லிவிடுங்கள். போட்டு முரண்பட்டு இருக்காத. இப்போ எதுக்கு வந்தார், எதுக்கு போறார், எதுக்கு வந்தார், எதுக்கு போறார்? எல்லாரும் போராடி கொண்டிருக்கும் போதே, இங்கே இருக்கும்போது செங்கலை இன்னும் அறுக்கலை, அறுத்து காய வச்சு அடுக்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் வீடு கட்ட ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே எனக்கு மேல் மாடியில் 4வது இந்த பக்கம் வலது பக்கம் நல்ல பெரிய படுக்கை வேணும். எனக்கு நேராக அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் பெரிய அறை வேணும். அப்போ ஒரே அறையை விட்டு நாயே முதல்ல வீடை கட்டு, அப்புறம் அந்த அறையில் அந்த வீட்டுக்குள்ளே எந்த அறை உனக்குன்று அப்புறம் ஒதுக்கலாம். செங்கலே அறுத்து முடிக்கல, அதுக்குள்ள பொறுப்பு கொடு, பதவி கொடு, அப்பதான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா இது உலகத்திலே இல்லாத நீதான் இருக்கு. வேலை செஞ்சுட்டு தான் தம்பி கூலி கேட்கணும், கூலியை கூட வேலை செய்யறேன்னா அப்படிப்பட்ட பைத்தியக்காரன் நானும் இல்லை, இந்த இயக்கமும் இல்லை. அருண் ஜெயசீலன் சொன்னார், 19 வாங்கின பாராளுமன்ற வாக்கை விட 2 மடங்கு இந்த தேர்தலில் உயர்ந்திருக்குன்னு. என்ன காரணம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அறிந்தவர் அறிவீர்கள். வேலை செய்யணும். ஒன்றை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன். தங்கச்சி பாண்டியம்மாள், இங்கே பேசிய சாரால், இங்கே பேசிய தங்கை சத்யாதேவி, அன்புகரசி, எல்லாரும் பேசினாங்க. அன்பரசி எல்லாம். பெண்களை போற்றாத எந்த இயக்கமும் வெற்றி பெற்றது இல்லை. அது அரசியல் இயக்கமோ விடுதலை போராட்ட இயக்கமோ. அது நாம் 117 இடம் பெண்களுக்கு, பாராளுமன்றத்தில் 20 இடம் பெண்களுக்கு கொடுப்பது என்பது பெருமைக்கு அல்ல, நம் பிறவி கடமைக்கு செய்கிறோம். நம்ம செய்கிறோம், கடமைக்கு செய்கிறோம், பிறவி கடமை செய்கிறோம். நாமளும் செய்யலைன்னா யார் செய்வார்? யாரோ ஒருத்தர் கொடுக்கலையே. இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் சத்யாதேவியை கொண்டாந்து சமூக பிரதிநிதித்துவம்னு ஒன்று இருக்கு. ஒரு கேடரை உருவாக்குறதுங்கிறது ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பிரசவிக்கிறத விட பெரிய வலி. அதை அண்ணன் நிற்கிற இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தான் காளியம்மாவை கொண்டு வந்தோம், அப்படி தான் கன்னியாகுமரியில் ஜெனிஃபரை கொண்டு வந்தோம், அப்படி தான் அபிநயாவை கொண்டு வந்தோம். அவங்கெல்லாம் ஒரு பார்க்கும்போது எந்த விதை வீரியமாக இருக்கோ அந்த விதையை வீசணும் முதல்லன்னு நினைக்கணும். உன் லட்சியம் வெல்லணும்னா கட்சி வெல்லணும், கட்சி வெல்லணும்னா யாரை முதல்ல போருக்கு அனுப்புனா அவன் வெற்றி கொள்வானோ அப்படி. தலைவர் அத்தனை பேர் இருக்கும்போது ஏன் பால்ராஜுக்கிட்ட ஆணையரவை கொடுத்து அடிக்க சொல்லணும்? ஒரு கால் இல்லை, அத்தனை பேர் இருந்து ஏன் பால்ராஜை கொடுக்கணும்? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதையும் நம்ம புதுசாக எதையுமே சிந்திக்க வேண்டியதில்லை. நான் முதல்ல சொல்லல, வள்ளுவ பெருமகனார் வகுத்ததை விடவாடா நீ கொள்கை வகுத்துற போற அப்படி. எல்லாத்தையும் வகுத்து வச்சுட்டு போயிட்ட. அப்படி எப்படி ஆட்சி செய்யணும்? குடி தளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். இது ஏதாவது இருக்கா? மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, அணிநிழற் காடு இருக்கா? இல்லை.
எல்லாத்தையும் முடிச்சிட்டான். துணி உடைமை, தூங்காமை, கல்வி, இவை மூன்றும் நீங்கா நிலநாள்வனுக்குங்கிறது. தான் எண்ணத்தில் இருக்கிறதை எடுத்து பேசவே முடியாத எழுதி படிக்கிற கூட்டத்துக்கிட்ட நீ நாட்டை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? அவன் கேட்குறான், அமெரிக்கா போயிட்டு வந்து அமைச்சரவையில் தான் மாற்றம் இருக்குதா? கேள்வியை முதல்ல கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட. கேள்வியை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும்னு. இதை அப்படியே பார்த்துருக்காரு ஐயா. மாறுதல் ஒன்று தான் மாறாதது. ஏன்னா இந்த பதிலை முதல்ல எழுதிட்டாங்க, அவர்கிட்ட கேள்வியை கொடுத்துட்டாங்க. அவரை நம்ம குறை சொல்லலை. அவர் ஐயாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அது அவர் சொல்கிறாங்க. இது இல்லை, வீண் பெருமையை குறைக்கணுங்கிற. முதலீடு கொண்டு வந்துட்டான். பாருங்கள், அறிவார்ந்த பிள்ளைகள் இருக்கிறீங்க. முதலீடு எதில் முதலீடு செய்வான்? ஃபோர்டு வருது. ஏற்கனவே இருந்த ஃபோர்டு ஏன் போச்சு? ஏற்ற பதில் இருக்கா? அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய வருது. எதுக்கு வருது? வேலை வாய்ப்பு கொடுக்க. எந்த கோயிலில் வேண்டிக்கிடுச்சு? ஏன் இந்த ஃபோர்டு அவன் நாட்டில் தயாரிக்கலை? ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. விளங்குதா? இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது, தடையற்ற மின்சாரம் கிடைக்குது, நிலத்தடி நீர் எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக 8 வழிச்சாலை 4 வழிச்சாலைன்னு போடப்படுது. இங்கே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கப்படுது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டால் அந்த ஏற்படுகிற உற்பத்தி இழப்புக்கு மத்திய மாநில அரசுகள் அதை ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து அவனை கூட்டிகிட்டு வர்றது. நிலம் யாருது? வானத்திலேயே தயாரிக்கிறீங்க? விண்வெளியிலையா? இல்லை தரையில், பூமியில். யார் நிலம்? எங்கள் ஆத்தால பையன் இடம் பறித்து அவன்கிட்ட கொடுப்பீங்க. நான் அங்கே அமெரிக்கா ஃபோர்டு நிறுவனத்துக்கு போனால் 2 லட்சம் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். அதே நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்துட்டால் 30,000 40,000க்கு எனக்கு போதும், வேலைக்கு செஞ்சு கொடுத்துருவேன். என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியை கொண்டு போகிற அந்த முதலாளி வாழ்வான் வளருவானா? அவன் சார்ந்த அந்த நாடு வாழும் வளருமா? வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்ற நான் வாழ்வேன் வளருவானா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் பையனுக்கு நீங்கள் என் மையம் வந்திருக்கானா 2 பேரும் பொருளாதாரம் வணிகவியல் படிக்கிறாங்க. ஏன்னா நான் பொருளாதாரம் வணிகவியல் படித்தவன். அவங்களுக்கு முன்னாடி படித்தவனால எனக்கு தெரியுது. நான் கேட்குறதுக்கு வேணா தர்க்கம் செஞ்சு பதில் சொல்கிறானா? டேய், உற்பத்தியை பெருக்கி என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி கொண்டு வர அவன் வாழ்வான் வளர்வானா? வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்ற நான் வாழ்வேன் வளர்வானா? இதுக்கு பதில் தானே சொல்லணும். அவர் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு. எதுதாண்டா வளர்ச்சி? உங்கள் வளர்ச்சி, உங்கள் வளர்ச்சியில் தீ வச்சு கொளுத்த எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? அப்போ அறிவிற்சிறந்த பெருமக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், நீங்கள் செய்ய வேண்டிய பணி எல்லா ஊருக்கும் ஒன்று தான். இப்போது இதுவரை இருந்த கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றிக்கிறோம். 2 தொகுதி ஒரு மாவட்டமாக வச்சோம். இப்போ அப்படி இல்லை, 2 தொகுதியை ஒரு மண்டலமாக பிரிச்சுக்கிறோம். ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமாக பிரிக்கிறோம். மதுரையில் மொத்தம் எத்தனை தொகுதி வருது? 10. இருங்க அப்படியே இருங்க, சொல்லியாச்சு, இருங்க. 10. ஒரு தொகுதி ஒரு மாவட்டம், 50 வாக்ககம் ஒரு தொகுதி. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, தங்கச்சி சாராலாம் சொன்னாங்களா, வாக்கக முகவர் நம்ம போடலை. முகவரே போடாமல் இத்தனை லட்சம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கோம்னா முகவர் போட்டால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் வாக்கக முகவர்கள் போடாத வாக்ககங்கள் ஏராளம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வாக்ககத்தில் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாத வாக்ககங்களே இல்லை. மக்கள் தொலைதூரத்திலிருந்து நம்மை பார்க்கிற, நம் பேச்சை கேட்கிற, கருத்துக்களை கேட்கிற மக்கள் நம்மை நேசிக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வளரணும், வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்களுக்கு அருகில் போகாதது நம்முடைய தவறு. அப்போ இனி வரும் காலங்களில் இந்த ஆட்டம் சரியில்லை, அப்போ ஆட்டத்தை மாற்றி ஆடணும். இப்போ நம்ம விளையாட்டு முறைப்படி பார்த்தாலும் அரை இறுதிக்கு வந்துட்டோம், செமிஃபைனலுக்கு வந்துட்டோம். குவார்டர் ஃபைனல் இந்த 24 நடந்துருச்சு. இந்த ஆட்டம் செமிஃபைனல், இதில் அடித்து ஃபைனலுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? கடுமையாக விளையாடணும். இங்கே எந்த கட்சியும் கவனத்தை எடுக்காத. நமக்கு ஒரே அரசியல் எதிரி தமிழ்நாட்டில் திமுக, டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. இதுதான் உனக்கு.
அண்ணன் இனத்தை கொண்ட காங்கிரஸ்னு, அண்ணன் மதவாத கட்சி பிஜேபின்னு. திராவிட கட்சிகள் இல்லை என்றால் இந்திய கட்சிகளுக்கு இங்கே கதவு இல்லை, மூடிடும். தனிச்சு அவன் நின்று 10 பைசா தரமாட்டான். அவன் கதை அவனை போகாத. திராவிட பன்னிகள் செத்துட்டால் உன்னிகளுக்கு என்ன வேலை? பன்னி உயிரோடு இருக்க வரை ரத்தம் இருக்கும், உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கும். செத்து போச்சுன்னா போயிடுவான். அப்போ முதல்ல பன்னியை கொன்றுவோம், திராவிட பன்னியை கொன்றுவோம். நீ திராவிடம் ஒழிக, அந்த முழக்கத்தை கைவிடு. தமிழ் தேசியம் வெல்க, அந்த முழக்கத்தை கையிலிடு. பெரியார் ஒழிக, கருணாநிதி ஒழிக, நோ, கிடையாது. பிரபாகரன் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்தி ஒழிக, எதுக்குடா ஒரு வார்த்தையை வீணடிக்கிற? வேணாம். தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதானடா. பாரத மாதாக்கு ஜே போட்டா போடுறா, அதை விட 10 மடங்கு சத்தமா சொல்றா, தமிழ் தாய் வாழ்க. அவ்வளவுதானே. நீ 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 பாருப்பா, அடுத்தவன் சாகணும்னு நீ ஏப்பா வேண்டிக்கிட்டு இருக்க? நீ வாழணும்னு வேண்டுப்பா. அவன் குள்ளமா போகணும்னு, நீ உயரமா வளரணும்னு பேசுப்பா. அதுக்கு போராடுப்பா, அதுக்கு போராடு. நீ அடுத்தவன் தோற்க வேண்டும் என்று நீ போராடாதே, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு. அதுதான் உன்னுடைய கோட்பாடு. ஒரே எதிரி, அரசியல் எதிரி. நம் இனத்தை கொன்னவன் காங்கிரஸ், கூட நின்னவன் திமுக. கொன்னவனுக்கு இங்கே ஒரு வேலை இல்லை. இவன் தான் தூக்கி பிடிச்சி 10 சீட்டு 8 சீட்டுன்னு கொடுத்து காப்பாற்றிருக்கான். இவனை போட்டால் சரியாயிரும். என்ன பண்ணுறது? முடிச்சிரு. அப்போ அதிமுக வில்லன் இல்லாத படத்தில் கதாநாயகனுக்கு ஒரு வேலையும் இல்லை. சும்மா காதலிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. அந்த நாள் முதல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. காஷ்மீர் ஒன்றர்ஃபுல் காஷ்மீர் ஏதாவது பாடிட்டு வேண்டியதான். ஒன்றும் கிடையாது. ஒரே எதிரி. திமுகவை எதிர்க்கத்தானே அதிமுக தேவைப்படுது. அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், வெயிட் அண்ட் சீ. கொஞ்சம் இருங்க, வாப்பா வாப்பா. அவ்வளோதானே தம்பி, ஆடுறா. அது செத்து போயிட்டான் தம்பி. வைதேகி கத்திருந்தால் கிளைமேக்ஸ் தம்பி. ஐயா விஜயகாந்த் 2 ரீலுக்கு முன்னாடி செத்துருவார், கொண்டு வருவாங்க. ரேவதி அக்காவங்கெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு அருவாலை கையில் கொடுத்து அப்படி வச்சுருப்பாங்க. அந்த காதலி அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்க்குறவங்கள எவ்வளோ பெரிய அருவாலோட நிற்கிறாப்புல. அப்படி தான் திமுக அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. அது செத்து போய்து. செயற்கை சுவாச காற்றில் ஆக்சிஜன் சிலிண்டரில் ஓடுது. இப்படி இப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. டப்புன்னு ஒரு காற்றடிக்கும் போது ஐயா விஜயகாந்த் இப்படி சாய்வார் பாரு, போட்டு வேணா போட்டுப்பாரு. அதே தான் அவன் 26 தேர்தலுக்கு அப்புறம் இந்த இப்படி சாய்வாங்க பாரு, டச்சுன்னு விடுவாங்க. எது? நாம் தமிழர் என்ற அரசியல் சூறாவளி வீசும்பாரு. 26 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. பெரும்புயலா வீசணும். தங்கச்சி சொன்னா பாரு பாண்டியம்மன், ஒரு மனிதன் ஒற்றை மகன், என் பின்புலம் என்ன? வா வீட்டுக்குன்னு வருவில்ல 17ஆம் தேதி வருவில் பாரு. அந்த வீடு சமைக்கிறதையும் கட்டினது நான். அதுக்கு 10 லட்சம் கணம் கொடுத்தது என் மாமா சாகுல் அமீது, தமிழ் முழக்க சாமி அமீது. ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல இருந்து இந்த அடி அடிச்சு ஒரு மகன் கத்தி இவ்வளோ பேரை தட்டிருக்கேன்னா, நீ ஒவ்வொருத்தனும் ஒரு 10 பேர் 5 பேர் 10 பேர் 5 பேரை சேர்த்தா இந்த படையை வெல்ல இனி ஒருத்தன் பிறந்தா வரணும். சரி, நீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்க. நீ உனக்கு ரத்த உறவை விட உன் லட்சிய உறவு தான் பெருசுன்னு முடிவெடுத்துக்க. உன் குடும்ப உறவுகளை விட உன் கொள்கை உறவு தான் மேலானது. அதெல்லாம் பாண்டியம்மாவா, சாராளா, அருணா, தங்கச்சி சத்யாதேவியா, அன்பரசியா, இங்கே இருக்கிற தங்கச்சியெல்லாம் என் உடன் பிறந்தவர்கள். நான் சொல்லியிருக்கேன் பல முறை, ஒரு கட்சியில் உன் கட்சியில் ஒரு புதிதாக உறுப்பினர் இணைந்தால் உங்கள் வீட்டில் அண்ணனுக்கோ உனக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி கொண்டாடி குடும்பமே குதூகலித்து முத்தமிட்டு ஆற தழுவி வரவேற்பீளோ, அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு புதிய உறுப்பினர் வர்றார் என்றால் அவரை அதை போல ஆற தழுவி அரவணைச்சு கொண்டாடுங்க. சும்மா அப்படியே வேறு என்ன தம்பி புதுசாக வந்துருக்கியா? போ ஒழுங்காக இருக்கணும். என்ன என்னை கேட்காம எதையும் செய்யக்கூடாது. அண்ணே அவசரமாக ஒன்றுக்கு வருதுனே, உங்களை கேட்டுட்டு போகணுமானே, இல்லை போயிட்டு வந்துட்டு. இது ஒரு பழக்கம். இதில் என்னடா பெருமை? அப்பா சாமி, சலிக்காமல் நானும் 13 வருஷம் கத்திட்டேன்.
இதே தான் போயிட்டுருக்கேன். நல்லா வேலை செஞ்சிருங்கப்பா, அப்பா தம்பியெல்லாம் நல்லா இருப்பியப்பா அப்படின்னு. தொலை தூரத்தில் இருக்கவன் என் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டு போயிட்டுருக்கேன். அமெரிக்காவிலேருந்து 1 லட்சம் அங்கேருந்து வர 2 லட்சம் செலவழித்து வந்து ஓட்டு போயிட்டு இருக்கிறான். நீ பக்கத்தில் இருந்துக்கிட்டு சும்மா விட்டுக்கிட்டு இருக்க. விடாத, கையேறு நிலைக்கு வந்துட்ட. வாக்கக வாரியாக கட்டமைப்பை உருவாக்கணும். அதை நல்லா உள்வாங்கிக்கணும். என் அன்பு பிள்ளைகள், மதுரை கிழக்கு என்ன 250, 5 தொகுதி. இங்கே பாரு மாநகராட்சியா 4 கிளை எடுத்துக்க, 4 பூத்து. இப்போ நீ என்ன செய்யணும்? நீ எந்த வாக்ககத்தில் ஓட்டு போட்ட, வாக்கு செலுத்தின, அந்த இடத்துல அந்த வாக்ககத்தில் எந்த கட்சிக்கு இல்லாத அதிக வாக்கு என் கட்சிக்கு நான் பெற்றுக் கொடுக்கணுங்கிற உறுதியை ஏற்றுக்க. அவ்வளோதான், உன் கட்சி வேலை முடிஞ்சிட்டு. எண்ணிக்கிட்டே வரும்போது இந்த 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 வாக்ககத்தில் 200 வாக்கு 300 வாக்கு ஒரு தம்பி ஒரு உழைச்சி வாங்கிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு தலைவர் படம் போட்ட தங்க காசு பரிசுரா. அவ்வளோதான்டா, வேலை செய்யடா. இங்கே பாரு இந்த இடத்துல நீ என்ன வேலையை பிரிச்சுக்க போட்டுன்னு வரு. சொத்து எழுதி வைக்கிற மாதிரி கோச்சுக்கிறது. அண்ணன் என்ன, நான் தான் இந்த 2 தொகுதி ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்டே பேசுகிறான், ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன இல்லை, அது 2 அவர் பார்க்குறேன்றாரு, இவர் பார்க்குறேன்றாரு. எத்தனை வருஷமாக பார்த்துருந்தேன்? 5 வருஷமாக நான் தான் பார்த்துருந்தேன். பார்த்துக்கிட்டு தானே இந்த வேலை செய்யல. தொகுதி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து பயன் இல்லை. இப்போ வேலை செய்யணும், களத்தில் இறங்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒரு வாக்ககம் ஒரு கிளை. இங்கே பூத்து ஏஜென்ட்டோ வாக்கக முகவரோ அந்த வார்த்தைகள் நாம் தமிழர் கட்சியில் இல்லை. கிளை, ஒரு வாக்ககம் ஒரு கிளை. அப்போ 250 வாக்ககம் இருக்குன்னா 250 கிளை. அப்போ 2500 பேர் கட்சிக்கு தேவைப்படுது. இப்போ தங்கச்சி சத்யாதேவியோட வாக்குக்கு போன வீரர்கள் எத்தனை பேர்? அதிகபட்சம் ஒரு 20 பேர், 25 பேர், 10 பேர் இப்படி தான் போயிருக்கான். அதுவும் இந்த சட்டசபைக்கு இல்லை. அதுக்கே இத்தனை லட்சம் வாக்குன்னா ஒரு 200 பேர் 300 பேர் சேர்ந்து வேட்பாளரோட தெருவில் இறங்கி வாக்கு சேகரிக்க போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னு நீ சிந்திச்சு பாரு. அப்போ அந்த நிலையை மாற்றணும். இப்போ என்ன பண்ணணும்? ஒரு வாக்ககத்துக்கு 10 பேர் நம்ம கேட்குறோம். எவ்ரி பூத்து 10 யூத்துன்னு ஒரு தேரியை வச்சுருக்கோம். அதை விட்டுருவோம். 8 பேர் நம்ம நிர்வாக கட்டமைப்புக்கு வருவோம். தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், 4 தூண்கள். இதில் துணைத் தலைவர்கள் 2 பேர், இணை துணை செயலாளர். இப்போ 8 பேர் வருது இந்த கட்டமைப்பு. இந்த கிளையிலேயோ ஒன்றியத்திலேயோ அல்லது வட்டம் பகுதியிலேயோ பெண்கள் தலைவராக இருப்பதோ பொருளாளராக இருப்பதோ செயலாளராக இருப்பதோ பிரச்சனை கிடையாது. அது பிறமொழியாளர்கள், இது யாராக இருந்தாலும் அவருக்கு வாக்கும் கொடுத்துருக்கு, வாழுகிற உரிமையும் கொடுத்துருக்கு, வாக்குரிமையும் கொடுத்துருக்கு. இந்த தேசிய மக்கள், இந்த மண்ணின் மக்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு இணைந்து பணி செய்ய பயணிக்க அவர்கள் கடமைப்பட்டவர்கள். அதனால் அவர்களை அன்போடு ஆறத்தழுவி எல்லாருக்குமான அரசியலை தான் நம்ம செய்கிறோம். பூச்சி வண்டு தேனீக்கு அரசியல் செய்கிறவன் பக்கத்தில் இருக்கிற சகோதர இன மக்களுக்கு நம்ம செய்ய மாட்டோமா? நம்மோடு இருக்கிற மக்களை நம்ம நேசிக்க மாட்டோமா என்ன? அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே யார் வந்தாலும் அவர்களை சேர்த்து இந்த கட்டமைப்பை உருவாக்கணும். இப்போ 250 வாக்ககம் ஆள் இல்லை. முதல்ல ஒரு 250, ஒரு வாக்ககத்துக்கு ஒருவரை போடுங்க. ஒரு ஆணோ பெண்ணோ தலைவர், இவர் தலைவர், இந்த வாக்ககத்தின் கிளையின் தலைவர். இந்த இவருக்கு சொல்லுங்கள், உங்களைப் போல உணர்வுள்ள இன்னொருவரை இணைங்க. அவரை இணைச்சாச்சு, அவர்கிட்ட சொல்லுங்கள், தம்பி உங்களைப் போல இன்னொருவரை இணைங்க. தங்கச்சியோ அக்காவோ இல்லை மனைவியோ இல்லை பொண்ணு எடுத்துடமோ கூட படித்தவனோ தெருவில் உன்னோட விளையாடுறவனோ கூட வேலை செய்கிறவனோ யாரையாவது ஒருவனை சேரு. அங்கே வந்து இன்னும் குறை சொல்லிக்கிட்டு விடாது. அண்ணே சொந்தக்காரனாக சேர்க்குறானே, அண்ணே ஒரே சாதியாக சேர்க்குறானே, அதை நீயும் செய்யலையில அவனே செய்ய விடு. அப்படி தான் இருப்பான். ஒரு சிற்றூருக்கு போனால் ஒரே சமூகம் அடர்த்தியாக வாழும். அந்த இடத்துல போய் அவனை தான் நம்ம நட முடியும். சொந்தக்காரனாக இருந்தால் இருக்கட்டும், அதனால் என்ன உனக்கு சேர்க்கட்டும். அப்போ 4 கிளை அல்லது 5 கிளை 6 கிளையை ஒரு ஒன்றியமாக பிரிச்சுக்க. ஊராட்சினா, மாநகராட்சினா 4 கிளை ஒரு வட்டமாக பிரிச்சுக்க. 4 பூத்து ஒரு வட்டம். வார்டுன்னு ஆங்கிலத்தில் இருக்கிறத நம்ம வட்டம்னு வச்சுக்கணும். 2 வட்டம் 8 வட்டம், 8 கிளை 2 வட்டம். 2 வட்டத்துக்கு ஒரு பகுதி தலைமை வச்சுக்க. பல வட்ட தலைமைகள், பல பகுதி தலைமைகளை கொண்டது பல தொகுதி தலைமைகள். அப்போ அது 50 வாக்ககத்துக்கு ஒரு தொகுதி. இப்போ 300 வாக்ககம் இருக்குன்னு வச்சுக்கிறோம் ஒரு தொகுதியில். 300 வாக்ககம் எது எந்த தொகுதியில் அது இருக்கா? உசிலம்பட்டியில் இருக்குது. இப்போ 300 வாக்ககம்னா 6 தொகுதியாக பிரிக்கிறோம். ஒரு 6 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு தலைமை 8 பேர், தலைவர் செயலாளர், உங்களுக்கு புரியுது, துணைத் தலைவர்கள் இணைத்துறை 8 பேர்.
இப்போ 6 அட்டை எவ்வளவு? 48 வருதா? 50 பேர்கிட்ட வந்துடுது. இப்போ இந்த 6 அட்டை 48 வச்சுக்கிறோம். இந்த 6 தொகுதிக்கு மகளிர், மாணவர், இளைஞர், குருதிக்கொடை, சுற்றுச்சூழல், பாசறைகளை போடணும். இப்போ 6 தொகுதிக்கும் போடும்போது சரி இது எதுவுமே போட முடியல ஒன்றால் விடு, குறுகிய காலம் இருக்குது. 48 பேர் 50 பேர் வந்துட்டான். 48 பேர் தலைமை பதவியில் இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தனை 2 பேர் தெரிஞ்சவன் சொந்தக்காரனை கூட சேர்க்க முடியாது. 50 பேர் தலைமையில். இப்போ உசிலம்பட்டியே ஒரு மாவட்டம், தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர் 4 பேர் வந்துட்டான்னா 4 பேர். பக்கத்தில் எந்த தொகுதி இருக்கு? பக்கத்தில் இது இருக்கு, ரொம்ப பக்கத்தில் சோழவந்தான். சோழவந்தான் ஒரு மாவட்டம். சோழவந்தானும் உசிலம்பட்டியும் சேர்ந்து ஒரு மண்டலம். இந்த மண்டல அமைப்பு இங்கே 6 தொகுதி, ஒரு மாவட்டம். உசிலம்பட்டியே கட்சி நிர்வாகத்துக்கு தான், மற்றவனே நீங்கள் கவலையே படாத. இது ஒரு மாவட்டம். சோழவந்தான் ஒரு மாவட்டம். அங்கே எத்தனை வாக்கம் இருக்கு? 5 தொகுதி. 5 தொகுதி. அங்கே 5 தொகுதி, ஐயட்ட 40 தலைமை, மேலே 4, 2 சேர்த்து ஒரு மண்டல தலைமை. இங்கே இதே மாதிரி கட்டமைப்பு பார்க்கும்போது இந்த தொகுதியில் இப்போ நான் சொல்கிற கணக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2000-2500 பேர் வருவான். இதில் 2000 பேர் வரலை. இப்போ அது தங்கச்சி சொன்ன மாதிரி அண்ணன் வந்திருக்கிறதுனால எல்லாரும் வந்திருக்கீங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா வரமாட்டீங்க அப்படின்னா அது மாதிரி வராமலே போயிட்டான்னு வச்சுக்க, எல்லாத்தையும் கழிச்சு விட்டு ஒரு 500 பேர் வர வேணாம், ஒரு 200 பேர் அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் கூட கொடியை பிடித்து துண்டறிக்கையை தூக்கி கொண்டு தெருவில் நடந்தால் நம்மை வீழ்த்த எவனும் இல்லை, எல்லா மக்களும் ஓடுவாங்க. இந்த 4 பேர் 5 பேரோட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டே இவ்வளோ வாக்கு வருதுன்னா, நம்பிக்கையோடு 200-300 பேர் தெருவில் நடந்து போகும்போது இந்த பிள்ளைங்க வென்றுவாங்கன்னு நம்பிக்கை கொடுத்தினா மக்கள் நம்ம கூட நின்றுவார்கள், வாக்கை செலுத்தி விடுவார்கள், நாம் வென்று விடுவோம். அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே என் உடன் பிறந்தார்கள் நீங்கள் வேலை செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். அது ஒன்று திருப்பி போகணும். 4 மணிக்கு போய் அங்கே போயிட்டு ஒரு திருமண வர இருப்போம், அங்கே போயிட்டு இரவு ஒரு படம் பார்க்கணும். படம் பார்க்குறது இப்போ கட்சி பணியில் ஒன்று ஆயிருக்கு. இப்போ என் நிலைமை தெரியாமல், அண்ணே இந்த படத்தை பார்த்து விட்ருங்கண்ணே, படம் பார்க்கத்தாண்டா வந்தேன், என்னையே படம் காட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாரும். திருப்பி வரணும், அப்புறம் காலையில் இங்கே வரணும், திருப்பி போகணும், தம்பி ஜெயிச்சு மாதிரி திருப்பி வரணும், திருப்பி போகணும். அதான் தனியாக ஒரு ஃப்ளைட் வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு நினச்ச நேரம் பறக்கிறதுக்கு வர்றதுக்கு. ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் இருந்தது படம் எடுத்து சீமான் புதிதாக வாங்கிய ஃப்ளைட்டுன்னு போட்டிருக்கான். எவ்வளோ பெருமையாக நம்மளை கருதுறாங்க தெரியுமா? அதாவது அதனால் அன்பிற்குரிய தம்பிகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பேசணும். இனிமேல் பாண்டியம்மாள் சாராலாம் இந்த பஞ்சாயத்தை கொண்டு வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி நிற்கிற பொறுப்பாளர்கள் நீங்கள் தான் பொறுப்பு. ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும் தம்பிகள். ஒன்று வெல்லணும், மதுரை நம் கோட்டையாக இருக்கணும். ஏன்னா பல கட்சி தொடங்கப்பட்டது இங்கே தான். எவ்வளவோ கூட்டங்களை அண்ணன் போட்டிருக்கேன், எவ்வளவோ எழுச்சியை கொடுத்துருக்கேன். விட்டுறக்கூடாது, உழைச்சி கொண்டு போகணும். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாகும். இதான் நீ இங்கே பார், நீ எங்கே பண்ணுற மாட்டுத்தாவணி, எனக்கு பேர் தெரியல, இந்த பகுதியில் வாழ்கிறேன், இந்த பகுதியில் வாழ்கிறேன், நீ முடிவெடுறா. இங்கே நான் தான் தளபதி, என் கோட்டை இது, நாம் தமிழர் கட்சியின் கோட்டை. வாக்கு எண்ணிக்கிட்டு வரும்போது அமைதிப்படையில் சொல்லும்ல எங்கள் அப்பா, ஏய் பல்லடை வரட்டும்டா, ஏரியா வரட்டும்டான்னு. அவன் சொல்லுவார், நாங்கள் அங்கே தாண்டா அதிகமாக கள்ள ஓட்டையே போட்டோம்னு. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த அவனவன் வாழ்விடத்தை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்று. விட்டுறாத, அடிச்சிரு. திருப்பி அண்ணன் வரும்போது கட்டமைப்போட வா. முதல்ல இருக்கிறவனை வச்சு தொகுதி, ஒன்றிய, அந்த பகுதி, வட்ட கட்டமைப்பு போட்டு என்ற கொடு, கையெழுத்து, வேலை செய், வேலையை பிரித்து கொடு. தம்பி நீ உன்னே மாதிரியே 10 பேரை சேரு தம்பி, 5 பேரை சேரு தம்பி. இது முடியாதா? எங்கே ஆள் இல்லை, சுவரை துண்டறிக்கை ஒட்டு, துண்டு இந்த இது அடி, அது என்னது, ஒரு சால் சுவரொட்டி அடி, துண்டறிக்கை கொடு, உறுப்பினர் சேர்க்க முகாம் போடு. சேர்றாங்களா இல்லையா பாரு. உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இத்தனை லட்சம் வாக்குகளை நம் மக்கள் நமக்கு செலுத்த தயாராக இருக்கும்போது நம்மளோட சேர தயாராக இருப்பார்கள். நீ உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டு சேருங்கள். படையை பெருக்குவோம், தடையை நொறுக்குவோம். நம் இனத்தின் விடுதலையே நம் இறுதி இலக்கு.